மீண்டும் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக போகும் டோனி, காயத்தில் துடிக்கும் ருத்ராஜ் கேட்வால், சிஎஸ்கே அணியிலிருந்து விலக போகும் அஸ்வின். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் சிஎஸ்கே பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கே அணி பதிரானாவை 13 கோடி ரூபாய் கொடுத்து ரீட்டர்ன் பண்ணாங்க. சிஎஸ்கே வரலாற்றிலேயே ஒரு வெளிநாட்டு ஃபாஸ்ட் பவுலரை ரீட்டர்ன் பண்ணுறது இதுவே முதல் முறை. ஸோ அவரை ஏன் சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான தரமான பதிலடியை கடைசியாக நடந்த போட்டியில் அவர் கொடுத்துருப்பாரு. வேற லெவலில் டெட்டோரில் வந்து வீசிருப்பார். இந்த நிலையில் சிஎஸ்கே அணி பதிரானாக்காக ஒரு சின்ன குறும்படம் மாதிரி தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பதிரானாவுடைய அப்பா அம்மா, ஸ்ரீலங்காவில் என்னுடைய அப்பா நீங்கள் தான், ஆனால் சென்னையில் இந்தியாவில் என்னுடைய அப்பா டோனி தான் பதிரானாவுடைய அப்பா அம்மாட்ட சொன்னதாக அவங்களே சொல்லியிருக்காங்க. மேலும் பதிரானாவுடைய தாயார் எங்களுடைய கடவுள், பதிரானாவுடைய கடவுள் டோனி தான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சிஎஸ்கே அணி நாளைக்கு டெல்லிக்கு எதிராக சென்னை சேப்பாக்கத்தில் விளையாட போகிறாங்க. இந்த நிலையில் ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாண்டு காயப்பட்ட ருத்ராஜ் கேட்வால் நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இதனால டோனி சிஎஸ்கே அணியை வழிநடத்த போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ருத்ராஜ் கேட்வால் ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் எதிரணியை சேர்ந்த தேஷ்பாண்டே 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பந்து வீசியிருப்பார். அது ருத்ராஜோடைய கையை பதம் பார்த்துருக்கோம். ஸோ களத்திலே ருத்ராஜ் கட்டி பலியில் துடிச்சிருப்பார். அதன் பிறகும் ருத்ராஜ் அதிரடியாக விளையாண்டு சிஎஸ்கே அணி வெற்றி பெற போராடி இருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் அவுட் ஆகிருப்பார். ஸோ போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ருத்ராஜ் கையில் சின்ன கட்டு போட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய காயத்தோடைய தன்மை பெருசாக இருக்கனால அவர் இதுவரையும் பயிற்சியில் ஈடுபடலையாம். இதனால அவர் நாளைக்கு நடக்க இருக்கிற போட்டியில் விளையாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதாகவும், அப்படி விளையாடாமல் போனால் சிஎஸ்கேனுடைய அடுத்த கேப்டனாக இளம் விக்கெட் கீப்பர் டோனி தான் செயல்படுவார்னு சிஎஸ்கேனுடைய பேட்டிங் பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் சொன்ன இன்டர்வியூவில், ருத்ராஜ் கேட்வாலுக்கு காயம் இருக்குது. இன்று இரவுக்குள்ளே அவர் காயம் குணமானால் அவர் நாளைக்கு சிஎஸ்கே அணியை வழி நடத்துவார். ஒருவேளை அவர் நாளைக்கு சிஎஸ்கே அணியில் இணையாமல் போனால் எங்களுடைய இளம் விக்கெட் கீப்பர் சிஎஸ்கே அணியை வழி நடத்துவார்னு சொல்லியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் கேட்வால் நாளைக்கு விளையாடாமல் போனால் டவான் கான்வே அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஷேக் ரஷீத் அணிக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ருத்ராஜ் இல்லாமல் நாளைக்கு சிஎஸ்கே அணி விளையாண்டா அது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. மேலும் அஸ்வின் சிஎஸ்கே அணியை இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்தாங்க, அவர் ஒழுங்காகவே பந்து வீசலை அப்படின்னு இந்த சீசனில் ஒரு புதிய புரளி கிளம்பியிருக்கு. ஸோ அஸ்வினால் தான் சிஎஸ்கே தோத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் அஸ்வினுடைய நெருங்கிய நண்பர், கிரிக்கெட் நிபுணர் பீடா ஒரு வீரருடைய கடைசி போட்டியாக நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய போட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அந்த ஒரு வீரர் யார்? அவர் பீடாக்கோடைய நெருங்கிய நண்பர் அஸ்வினா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் சீரீஸில் திடீர்னு ஓய்வு அறிவித்தார். அதே போல் நாளைக்கு நடக்க போகிற டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் ஓய்வு அறிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அது நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நிர்வாகம் இந்த முடிவை அஸ்வினை எடுக்க விட மாட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் விளையாடணும் தான் சிஎஸ்கே நிர்வாகம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஒரு வீரரை பாதிலேயே கலட்டி விடுற அணி கிடையாது. அப்படி அஸ்வினே முடிவு எடுத்தாலும் டோனி சிஎஸ்கே நிர்வாகம் அவரை கூல் பண்ணி அவரை ஃபுல் சீசன் விளையாட வைக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வின் பீடாக் சொல்கிற மாதிரி நாளைக்கு ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? ருத்ராஜ் கேட்வால் காயத்தால் கஷ்டப்பட்டுருக்கார். இதனால் நாளைக்கு நடக்க இருக்கிற போட்டியில் டோனி கேப்டனாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் இல்லைனா டோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி நாளைக்கு டெல்லியை சொந்த மைதானத்தில் வீழ்த்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.